பாட்டி வந்து அபிகிட்டே ராகவ் கிட்ட கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும், உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ராகவ் வந்து நான் வந்து கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியாது, இவளை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு இவளை பற்றி தெரிஞ்சிங்கன்னா இந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ராகவ் கத்துறாரு. என்னை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு, இவரை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்க, இவர் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நான் இவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபியும் தீர்மானமாக சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் 2 பேர் நிறுத்துறீங்களா முதல்ல, இங்கே பாருங்கள் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும், நீங்கள் 2 பேரும் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் எனக்கு முக்கியம் கிடையாது, இங்கே பார் ராகவ், வந்து உன் அம்மா வந்து இப்போ இருக்கும்போது என்ன முடிவு எடுப்பாலோ அதை தான் நான் எடுத்திருக்கேன், புரியுதா, உன் அம்மா சொன்னால் நீ கேட்பல, அதே மாதிரி இந்த பாட்டிக்காக இந்த முடிவை நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், ஒரு வேளை இந்த முடிவை நீ வேணான்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் உன் பாட்டி இந்த உலகத்தை இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து நான் கொடுத்த வாக்கு தான் முக்கியம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ராகவ் தவிக்கிறாரு. இங்கே வந்து அபியோட அப்பா, இங்கே பார் அபி, இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சு தான் ஆகணும், அப்படி நீ சம்மதிக்கலைன்னா அப்புறம் அப்பா வந்து இந்த ஆப்ரேஷனுக்கு சம்மதிக்க மாட்டேன், ஆப்ரேஷனும் பண்ணிக்க மாட்டேன் அப்படி சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து அபி முழிக்கிறாங்க. அடுத்து ராகவும் அபியும் வந்து அப்படியே வந்து பார்த்துட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே ராகவ் சொல்கிறாரு, சரி நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன், அவ்வளோதான் நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்படைகிறாங்க. அபி வந்து பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாருங்கள், நான் சம்மதிக்கிறேன்னா அபிக்கிட்ட கொஞ்சம் நேரம் நான் பேசணும், அபிக்கிட்ட நான் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த கல்யாணம் வந்து பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து அபியும், ஆமாம் நானும் வந்து அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும், நீங்கள் 2 பேரும் பேசுங்க, நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் முடிவு உண்மையாக எங்களுக்கு சாதகமாக தான் இருக்கணும், அதுவும் நான் சொல்கிற முடிவாக தான் இருக்கணும், 2 பேரும் கல்யாணம் சம்மதிச்சு ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேச போகிறாங்க. அப்போ ராகவ் வந்து அமைதியாக இருக்காரு, அபியும் அமைதியாக இருக்காங்க. அப்போ வந்து ராகவ் வந்து, இங்கே பாரு எனக்கு நல்லா தெரியும் என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு வந்து விருப்பம் இல்லை, இந்த கல்யாணம் உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியும் அப்படின்னோடனே உடனே வந்து எனக்கும் தெரியும் என்ன உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே சரி அதை ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை விட்டுரு, இங்கே பார் உனக்கும் இந்த கல்யாணம் பிடிக்கல, எனக்கும் இந்த கல்யாணம் பிடிக்கல, அதனால் நம்ம 2 பேருக்கும் இந்த கல்யாணம் பிடிக்காத ஒரு கல்யாணம் எதுக்கு, அப்போ கல்யாணத்தை வந்து வேணான்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட சொல்ல வேண்டியதுனே, அப்போ ஏன் என்கிட்ட வந்து பேசுகிறீங்க, இங்கே பார் நான் அது சொல்ல வரல, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்காம நீ பாட்டு பேசிகிட்டே இருக்க அப்படின்றாங்க. நீங்கள் சொல்ல வர்றது எனக்கு எப்படி தெரியும், இங்கே பார் நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, இதுதான் உங்ககிட்ட பிரச்சனையே அப்படின்றாங்க. சரி சரி ஓகே, நான் சொல்கிறத முதல்ல கேளு, இங்கே பார் நம்ம 2 பேருக்குமே இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் எல்லாரும் நினைக்கிறாங்க, ஆனால் வந்து நம்மளால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம இந்த கல்யாணத்துக்கு சமைச்சாகணுன்ற சூழ்நிலை இருக்கும், அதனால் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், என்ன முடிவு அப்படின்றாங்க. 6 மாதம் நீங்கள் நானும் சேர்ந்து வாழ்வோம், அதுக்கப்புறம் நம்ம 2 பேர் பிரிஞ்சிடுவோம், ஓகேவா, இந்த முடிவு உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டு வந்து 6 மாதமா, அது எப்படி, இங்கே பார் உனக்கு இந்த கல்யாணத்தை விருப்பம் இல்லை தானே, ஆமாம் விருப்பம் இல்லை, அப்படின்னா 6 மாதம் கழித்து நம்ம பிரியறதுக்கு என்ன பிரச்சனை உனக்கு, ஏன்னா கோர்ட்டில் அப்ளை பண்ணால் கூட 6 மாதம் கழிச்சு தான் நம்ம பிரிய முடியும், புரியுதா அப்படின்னோடனே சரி யோசிக்கிறாங்க அபி. இங்கே பார் 6 மாதம் கழிச்சு உன் லைஃப்பை நீ வாழ்ந்துக்கோ, என்ன வேணாலும் நீ பண்ணிக்கோ, 6 மாதம் வரைக்கும் வந்து எங்கள் வீட்டில் இருந்தால் போதும், புரியுதா, இந்த கல்யாணத்தில் நம்ம 2 பேருக்கும் 6 மாதம் வரைக்கும் எல்லாருக்காகவும் நடிப்போம், அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு நம்ம பிரிஞ்சு போயிடும். இங்கே பார் உனக்கு உங்கள் அப்பா ஆப்ரேஷன் முக்கியம், எனக்கு என் பாட்டியோட வாக்கு முக்கியம், இந்த 2க்காக தான் இந்த கல்யாணம் நடக்குது, அதனால் இந்த 2 பிரச்சனையும் தீரும், நீ என்ன சொல்கிற அப்படின்னோடனே உடனே யோசிக்கிறாங்க அபி. சரி ஓகே நானும் சம்மதிக்கிறேன், எனக்கு என் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் ஆனால் போதும், அதுபடி வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்றாங்க. சரி ஓகே, அப்போது இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, தெரிஞ்சால் இது பெரிய பிரச்சனையாகும், அதனால் நீ கல்யாணத்துக்கு சம்மதி, ஆனால் இந்த விஷயத்தை நீ யார்கிட்ட சொல்லக்கூடாது, ஓகேவா அப்படின்னோடனே சரி நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் நானும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வராங்க. என்ன ராகவ் ஓகே தானே உனக்கு கல்யாணத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்டோட சரிங்க பாட்டி உங்கள் விருப்பம் அப்படின்றாங்க. என்னம்மா உனக்கு என்ன அப்படின்னோடனே அபியும் வந்து உங்களோட விருப்பம் தான்ப்பா எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. சரிப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, 2 பேரும் பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க. அபி வந்து ராகு வந்து மணவரையில் உட்காடுறாங்க. அப்போ அபி கழுத்தில் வந்து ராகு வந்து தாலி கட்டுறாரு. இதை பார்த்து சுந்தரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படியே அவங்களால தாங்கிக்கவே முடியல, இதை முரளிக்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. இது முடியுது.